சென்னை பள்ளிக்கரணையில் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான பிரிகேட் மார்கன் ஹெய்ட் குடியிருப்பு திட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கடந்த மே மாதம் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலியாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள சர்வதேச ராம்சார் அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட தனியார் கட்டுமான நிறுவனங்கள் மேல்முறையீடு செய்திருந்தன. இந்த மனுவை தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணைக்கு ஏற்க முடியாது என மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். காரணமாக அவர்கள் சொல்லி இருக்கக்கூடியது, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நேரடியாக நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தது தவறான விஷயம். இதற்கென்று சம்பந்தப்பட்ட பசுவை தீர்ப்பாயம் இருக்கிறது, சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் இருக்கிறது. அங்கு சென்றுதான் நீங்கள் நிவாரணத்தை முதலில் தேடி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் என்ற நிறுவனம் 1250 வீடுகள் கொண்ட பிரம்மாண்டமான கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான அனுமதி என்பதை கேட்டிருந்தார்கள். ஆனால் இதற்கான அனுமதியை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ரத்து செய்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் தடையில்லா சான்று வழங்கவும் முடியாது என்ற ஒரு நிபந்தனையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதித்த நிலையில் இந்த நிறுவனமானது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த மனுதான் தற்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்த பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து இந்த மனுவை ஏற்கக்கூடாது என்ற கடுமையான ஒரு எதிர்ப்பு என்பது பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்துதான் சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டிருந்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தையோ அல்லது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தையோ அணுகி இருக்க வேண்டும் என கூறி தற்பொழுது மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.